ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில், சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு வதக்குங்க. அதுக்கடுத்து ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து தக்காளி ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவு வதக்கி, உப்பு போட்டிங்கன்னா நல்லா டக்குன்னு மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு இந்த மாதிரி ஒரு வதக்குங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தேவையான காய்கறிகள் நான் வந்து முருங்கைக்காய் எல்லா காயும் அதிகமாக போட்டிருக்கேன். போட்டு ஒரு வதக்கிட்டு சாம்பார் தூள், மிளகாய் தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் அரிசி பருப்பு நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து அரிசி கொஞ்சம் தண்ணியவே ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி தண்ணீர் ஆட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கொதி வருதுன்னு. மூடி வச்சு விசில் போட்டு எடுத்திங்கன்னா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு தாளிப்பு ஆயில், கடுகு, கொஞ்சம் வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி நல்லா ஒரு கிளறி வச்சு சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.